ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 1000 கேள்விகள் 1000 பதில்கள் எபிசோட் நம்பர் 33. ஒரு நபருடைய ஒரு நடத்தையை பார்த்து அவங்களுடைய உண்மையான முகம் இதுதான், அவங்களோட கேரக்டரே இப்படி தான் அப்படின்னு முடிவுக்கு வர்றது சரியா? இதுதான் கேள்வி. நாம் எல்லோருமே வெவ்வேறு மாதிரியான சூழ்நிலைகளில் வெவ்வேறு மாதிரியான மனநிலையோடு அந்த சமயத்தில் நமக்கு என்ன வேலை இருக்கோ அந்த வேலைக்கு ஏற்றாற் போல நம்முடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்தும். சில வேலைகளை நாம் பரபரப்பாக செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். சில வேலைகள் செய்கிறதுக்கு நமக்கு இயல்பாகவே சோம்பேறித்தனம் இருக்கலாம். சில வேலைகளை ஒரு மிதமான வேகத்தில் செய்வோம். வேலை செய்கிறது அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டுமே இந்த 3 விதமான சூழ்நிலைகளை நான் சொல்கிறேன். அப்படின்னா இந்த வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ வேலைகளை செய்கிறோம், எங்கெங்கேயோ போகிறோம், எவ்வளவோ வார்த்தைகளாக பேசுகிறோம். முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் யாரையும் எடுத்த எடுப்பிலேயே ஒரு நபரின் ஒரு செய்கையை வச்சே அவங்க இப்படிதான்ற முடிவுக்கு வரக்கூடாது. உதாரணத்துக்கு நாம் நம்மளே எடுத்துப்போமே. நமக்கு அடிக்கடி கோபம் வராமல் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் கோபப்படக்கூடிய நபராக கூட இருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் பர்ஸ்ட் அவுட் ஆகலாம். அந்த சமயத்தில் நம்ம பர்ஸ்ட் அவுட் ஆகிற சமயத்தில் நம்மளை பார்க்குற ஒரு நபர் நம்ம என்றைக்குமே பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு தான் இருப்போம், ரொம்ப ஷார்ட் டெம்பர் நம்ம அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு என்ன பதில் கொடுப்போம்? இப்போ உங்ககிட்ட ஒரு பதில் வருதா? இதுதான் இந்த கேள்விக்கான விடை. அதனால் எந்த நபருடைய குறிப்பிட்ட ஒரு செயலை வச்சு அவங்க இப்படி தான் அப்படிங்கிற முடிவுக்கு வர வேணாம். அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய மனநிலை, உடல்நிலை இவற்றையெல்லாம் பொறுத்து தான் வெளிப்படுது. அதனால் முதல்ல யாரையும் ஜட்ஜ் பண்ணுறதை விட்டுறணும். அந்த ரைட்ஸ் நம்மளுக்கு இல்லை. எல்லோருடைய சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப எல்லோருடைய செயல்பாடுகளும் வெளிப்படும் அப்படிங்கிறது இயல்பு. எல்லோரையும் ஜட்ஜ் பண்ணுறது நம்மளோட வேலை இல்லை. இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் இருக்குது. யாரை பார்த்தாலும் நான் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு அவங்க ஃப்ரெண்டோ இல்லையோ, அவங்க என் கூட சம்மந்தப்பட்டவங்களோ இல்லையோ, ஆனால் நான் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இது சரியானா? ரொம்ப தவறு. நம்முடைய வேலை எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணுறது கிடையாது. நம்முடைய வேலை நாம் எஸ்டர்டே விட இன்றைக்கி பெட்டர் பர்சனாக மாற்றிக்கிறது தான். அதனால் ஒரு நபருடைய குறிப்பிட்ட செயலை பார்த்து அவங்க எப்பயுமே இப்படி தான் அப்படிங்கிற முடிவுக்கு வருது இட்ஸ் நாட் ஓகே. நம்மளாக இருந்தாலும் இடத்திற்கு இடம், சூழ்நிலைக்கு சூழ்நிலை, நம்முடைய உடல்நிலை மனநிலையை பொறுத்து நம்மளுடைய செயல்பாடுகள் மாற்றத்தோடு இருப்பது இயல்பு தான் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.